முதல் வரிசையில் இருக்கிற மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு மூன்றாவது முறையாக இந்த ஒரே மாதத்தில் மூன்றாவது முறையாக சென்னை, மதுரை, அதனைத் தொடர்ந்து திருச்சிக்கு வருகிற 11ஆம் தேதி நாளை மறுதினம் தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது தமிழகத்தில் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கட்சி தோழர்களை அழைப்பதற்காக இன்று கும்பகோணத்தில் வந்திருக்கிறோம். அதை பற்றி ஏதோ ஒரு ரூமர் வதந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது சார். அதாவது ஒரே நேரத்தில் தணிக்கை வாரியமும் கைவிட்டுருச்சு. நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பில் சிபிஐ சம்மன் அமைச்சிருக்கு. இது பாஜகவோட அழுத்தம், அவங்க என்டிஏ கூட்டம் இழுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாவேக்காவோட குற்றச்சாட்டார். அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது 2வது முறையோ 3வது முறையோ அழைத்திருக்கிறார். இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். இது ஒரு ரூமர். நான் சொல்லியிருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்துடைய தலைவர் யூபிஎஸ் அவர்கள் நாங்களும் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு உடனடியாக அது குறித்து நாங்கள் பதிலளிப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.